கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் அதிசயமானவைகள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாரமும் அதிசயமானவைகள். கர்த்தருடைய கிருபை வேதம் சொல்கிறது நாள்தோறும் புதியவைகளாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துவதற்கே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதாது. Many things we don't even think that it is a blessing. நமக்கு நினைத்து கூட, அதாவது அது ஒரு ஆசீர்வாதம் கூட தெரியாத காரியங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் சுவாசிப்பது கர்த்தருடைய கிருபை, ஒரு ஈவு. நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருப்பது கர்த்தர் தந்த கிருபை, அது ஒரு பரிசு. எத்தனையோ பேர் சுவாசத்துக்காக மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். நடக்க முடியாமல், இருதயம் செயலிழந்து, சிறுநீரகம் செயலிழந்து, உடல் உறுப்புகள் செயலிழந்து அநேகர் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த நாளிலே தம்முடைய சமூகத்தில் அமர வைத்திருப்பது மகா பெரிய ஸ்லாக்கியம். அதற்காகத்தான் அவருடைய ஆலயத்துக்கு வந்து அவருக்கு மகிமையை செலுத்துவது மிக மிக முக்கியமான காரியம். Coming as a congregation, I always advise my dear children, it is a very important thing for a child of God. ஆண்டவரோடு கூட நாம் நேரத்தை செலவிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனாலும் நாம் கூடி வருகிற சபை கூடுகை ஒரு நாளை நியமித்து அந்த நாளிலே கூடி வர செய்யும் பொழுது அது ஒரு விசேஷத்த கூடுகையாக மாறுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் விசேஷமாக இறங்கி வருகிறார். நான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 10:25 சபை கூடுதலை விட்டு விடாதிருப்போமாக. அதனால் நம்ம சபை கூடி வரும் பொழுது உற்சாகத்தோடு கூடி வர வேண்டும். எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் டியூட்டி இல்லாமல் ஃப்ரீயாக இந்த இடத்துல இந்த ஊரில் இருக்கிறோமோ, அலைனில் இருக்கும் பொழுதெல்லாம் அன்பு தேவ பிள்ளைகள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க கடவோம். கூடி ஆராதிக்கும் பொழுது நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றாக இணைந்து அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். ஒன்றாக இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில். பிள்ளைகளுக்காக எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாத இருக்கிறார்கள். பிள்ளை பாக்கியம் இருந்தும் கூட தருதலை பிள்ளைகளாக இருக்கிற குடும்பங்கள் அநேகம். நமக்கு ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை கொடுத்து, அருமையான குடும்ப வாழ்வை கொடுத்து, அருமையான வேலைகளை கொடுத்து தின தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் குறைவின்றி நடத்துகிறார். மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துவதை விட தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்துவது ஆச்சரியமான காரியம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம், அது ஒரு பக்கம். அது மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவு. அதை தாண்டி அவர் நம்முடைய தகப்பன், அப்பா. தகப்பன் தன் தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு கூட வராமல் அவங்க கஞ்சி குடித்தாலாவது தன் பிள்ளைகள் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறது தான் பெற்றோர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான பெற்றோரை காட்டிலும் கோடி மடங்கு அன்பு செலுத்துகிறவர். கணக்கிட முடியாத அளவுக்கு அன்பு. அவர் நம் மீது கொண்ட அன்புக்கு நம்மளால் இந்த வாழ்க்கை முழுவதுமே அல்லது யுகங்களாக கழிந்தாலும், even if you take millions and millions of years, we may not be able to comprehend the full love of God with us. தனக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு, நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை கடந்த வாரங்களே நாம் தியானித்தோம். சிலுவையிலே ஒரு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஊற்றி கொடுத்த தேவ அன்பு. தன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தானும் படைத்த இறைவனும் கூட மனு உரு எடுத்து இறங்கி வந்தாராம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இறங்கி வந்தாராம். தன் பிள்ளைகள் கடந்து செல்லுகிற பாதையை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. தன் பிள்ளைகள் எப்படித்தான் உணர்வார்கள், தன் பிள்ளைகளுக்கு பசி என்றால் என்னத்தை எப்படி இருக்கும், தாகம் என்றால் எப்படி இருக்கும், தூக்கம் என்றால் என்ன. ஏன்னா இறைவனாக இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தேவையில்லை. மனிதனாக வந்து அனுபவித்த இறைவன். உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனை அவருக்கு தெரியும். நம்முடைய சந்தோஷங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும். குடும்ப வாழ்வு அவருக்கு தெரியும். தகப்பன் என்றால் என்ன, தாய் என்றால் என்ன, சகோதரன் என்றால் என்ன, சகோதரி என்றால் என்ன, குடும்ப அமைப்பு என்றால் என்ன என்பது சகலமும் நாம் வணங்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதைத்தான் நம்ம நினைவு கூற வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் ஒன்றாக கூடும் பொழுது, குடும்பங்களாக ஒன்று கூடும் பொழுது நம்முடைய we are exchanging our pleasantries, right? வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அங்கே தேவ அன்பு நிலவுகிறது. நமக்கு காமன் ஃபேக்டர் இஸ்
we are the children of God. நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி. நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார், அவருக்கு நன்றி என்று நன்றி கூறுவது மிக மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியமும் அதை குறித்ததான ஒரு காரியத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் இல்லையா? யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only begotten son, that he gave himself, his everything he gave up, and he came for us. That is the extreme level of love anyone can do. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்க துணிவான், அதிலும் அரிது. ஆனால் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவிகளாயிருக்கையிலே still we are sinners, washed by the blood of Jesus Christ. நமக்காக மரித்த அந்த அன்புக்கு அளவே கிடையாது. வாரினால் அடிக்கப்பட தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், ஈட்டியால் குத்தப்பட ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே கொடூரமாய் தொங்கி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் உங்களுக்காக, எனக்காக. அப்படிப்பட்ட நேசிக்கிற ராஜா, நேசிக்கிற தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நாம் அவருக்கு எப்படியாக நாம் அன்பு செலுத்துகிறோம்? நாம் அவருக்கு எப்படி அதை, இட் இஸ் அ மியூச்சுவல். ஐ பிலீவ் தட் லவ் இஸ் மியூச்சுவல், ரைட்? ஒரு சைடு மட்டுமே லவ் இருந்துச்சுன்னா சரிப்படாது. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒன் வே லவ் டசன்ட் ஒர்க். இட் ஹேஸ் டு பி மியூச்சுவல். ஹவு வி ஆர் லவ்விங் த லார்ட். நாம் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்? நாம் எப்படி நம்முடைய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? கர்த்தர் கட்டளையாக சொல்லிட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், மத்தேயு 22, 37, 38, 39 விதமாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. எப்படி நாம் காண்பிக்கிறோம்? எப்படியாக ஒரு சம்பவத்திலே ஒரு சகோதரி அந்த அன்பை காண்பித்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதை வைத்து நம்முடைய சுய வாழ்வை, நம்முடைய ஆத்தும வாழ்வை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் இன்று சுய பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம். We are going to self-examine our love, our spiritual life tonight in the light of the word of God. கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அதை காணப்போகிறோம். அன்பு என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அன்புக்காக இயங்குகிற இதயங்கள், அன்பு செலுத்துகிறவர்களிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? we retro back, we give it back. இந்த லவ், அந்த அன்பை நம்ம கொடுக்கிறோம். நம்ம நேசிக்கிற கர்த்தரிடத்தில் நாம் எவ்வளவாக அன்பு செலுத்துகிறோம்? இது நமக்கு முன்பே வைக்கப்படுகிற கேள்வி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்திருந்த காலங்களிலே 30 வருடங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யவில்லை, அற்புதங்கள் செய்யவில்லை. வேதத்தின் அடிப்படையில் கதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவருடைய ஊழியம் தொடங்கியது 30வது வயதில். 30வது வயதில் ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு பிறகு 40 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு, சோதனைக்கு பிறகு, preparations, he was separated and prepared for the ministry. அதற்கு பிறகுதான் அவருடைய ஊழியம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள். வேத பண்டிதர்கள் சரித்திரம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள், 3.5 years ஆல்மோஸ்ட். இந்த ஊழிய காலத்தில் தான் அவர் செய்த காரியங்கள் சிலவற்றை வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் சில காரியங்கள் நிருபங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தன்னுடைய அப்போஸ்தலர் மூலமாக சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் முதல் 4 சுவிசேஷங்கள் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தில், 66 புத்தகங்கள் கொண்ட இந்த வேத புத்தகத்தில் 4 சுவிசேஷங்கள், புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முதல் 4 சுவிசேஷங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள், அவர் செய்த அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆழமாக ஊன்றி வாசிக்க வேண்டிய முதல் பகுதிகள் சுவிசேஷ பாகங்கள். All the 4 Gospels, as a Christian, we have to
பி பை ஹார்ட். ஒவ்வொரு காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னு சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவினால் தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள். யூத மார்க்கத்தின்படி அல்ல, ஆபிரகாமின் முறைமையின்படி அல்ல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, வேறு எந்த உபதேசத்தை குறித்தும் அல்ல, எந்த ஒரு தீர்க்கதரிசியின் உபதேசத்தை குறித்தும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால் மட்டுமே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். நாட் பை எனி அதர் மீன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நாம் யாரை பின்பற்றுகிறோமோ, யாரை நாம் இறைவன் என்று அழைக்கிறோமோ, யார் இறைவனுடைய அவதாரம் என்று நாம் நம்பி விசுவாசிக்கிறோமோ அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களிலே whatever the documents which we have about our Lord Jesus Christ, we have to know everything. சரியா? தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு சுவிசேஷங்களையும் நீங்கள் திருப்பி திருப்பி வாசித்தாலும் தப்பு இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களும் 4 விதமான கலாச்சார பின்னணி, 4 விதமான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள், 4 விதமான பார்வையாளர்களுக்கு, 4 விதமான வாசகர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகங்கள். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். யூதர்களுக்கு என்று எழுதியது, புறஜாதி மக்களுக்கு என்று எழுதியது, சரித்திர பின்னணியில் எழுதியது, தேவகுமாரனாக சித்தரித்து எழுதியது என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். சில சுவிசேஷங்களில் எழுதப்பட்ட காரியங்கள் மற்ற சுவிசேஷங்களில் இருக்காது. சில நிகழ்வுகள் எல்லா சுவிசேஷங்களிலும் ஒரு போல இருக்கும். சில நிகழ்வுகள் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் வேறு வேறு விதமாக இருக்கும். சில இடத்துல ஒரு குருடன் இருக்கும், சில இடத்துல 2 குருடர்கள் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சில காரியங்கள் மாறி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுதி வைத்த காரியங்கள் தான் இது. அப்படி நடந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதற்கு யோவான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாயினூர் என்கிற சொல்லப்படுகிற ஒரு ஊரில் ஒரு விதவையுடைய பிள்ளையை, ஒரு இளம் வாலிபனை அவர் உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பி தாயினிடத்தில் ஒப்புவித்து செல்லுகிறார். அப்பொழுது மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்திலே தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்கிறது. யோவான் ஸ்நானன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த ஜான் த பேப்டிஸ்ட் ஹேஸ் அ பிக் டவுட். யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதோ அந்த மனிதருக்கு சந்தேகம் வந்தது. He is the one who was sent before the Lord Jesus Christ, before Messiah. He is the one who is sent to proclaim the Lord and prepare the ways for the Lord Jesus. He had a doubt. வருகிறவர் நீர்தானா, இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இன்றைக்கு கூட இதே கேள்வி அநேக மதங்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் நிலவிக்கொண்டே இருக்கிறது. வருகிற மேசியா இன்னும் வர வேண்டுமா? யூத ஜனங்களுக்கு கூட இன்றைக்கு இருக்கிற கேள்வி அதுதான். இன்றும் மேசியா வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இரட்சகர் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர்கள் கொடுக்கிற டிஸ்கோர்ஸ், அவர் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தியானிக்கலாம். நீங்கள் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 36 நம்ம வாசிக்க போகிறோம். ஆரம்பத்திலே வாசிக்க கேட்டோம், சகோதரி அருமையாக வாசித்தார்கள். அதை வாசிப்பை நம்ம கேட்டோம், அதை நாம் பார்க்க போகிறோம். அங்கே பரிசேயர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அவருக்கென்று ஒரு உணவு, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். பரிசேயரில் ஒருவன் அவரை தன்னோடு கூட வந்து போஜனம் பண்ணும்படி அவரை கேட்டுக்கொண்டான். அவரும் அந்த பரிசேயனுடைய விருப்பத்துக்கு இணங்கி அவர் வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்தில் சீமோன் என்று சொல்லப்படுகிற அந்த நபர், அவருடைய பெயர் சீமோன். அப்போ இன்னொரு நபரை பற்றி தான் இந்த இடத்துல இந்த 2 நபர்களை குறித்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சீமோன் என்று சொல்லப்படுகிற பரிசேயனாகிய ஒரு விஐபி, அந்த ஊரில் a known person, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். இன்னொரு இடத்துல இன்னொரு வழியில் எல்லாத்துக்கும் தெரிந்த நபர். அது தவறான வழியாக இருக்கலாம், அது வேறு விதமான வழியாக இருக்கலாம். அந்த வழியிலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். இந்த 2 நபர்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கிற ஒரு நிகழ்வைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பரிசேயன் இடைய வீட்டிலே போய் அவர் பந்தி இருக்கிறார். அப்பொழுது அடுத்த வசனம் விதமாக சொல்லுகிறது, அந்த ஊரிலே இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை கேள்விப்பட்டு
ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்தாள். அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி. என்ன கேள்விப்பட்டாங்க, எப்படி கேள்விப்பட்டாங்க ஒன்றும் தெரியல. அதை குறித்துதான நமக்கு ஒரு வரவுகளும் தரவுகளும் இதில் இல்லை. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேலே முதலாவதாக கல்லெறிய கடவன் என்று சொன்ன அந்த பெண்ணை குறித்துதான் அவருடைய தீர்ப்பை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அல்லது அவர் பாவிகளை நேசிக்கிறவர், எந்த விதமான சமுதாயத்தில் எந்த விதமான ஸ்டேட்டால் இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறவர் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அல்லது அதையும் தாண்டி இவர் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து, என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் மனு உருவெடுத்து எழுங்கி வந்திருக்கிறார் என்பதை கூட அவர்கள் அறிந்திருக்கலாம். என்ன அறிந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் ஒரு பரணியிலே பிழையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார்கள். 2 பேர்த்து பற்றி எழுதியிருக்கும், 2-3 பேர்த்து பற்றி எழுதியிருக்கும் பரிமள தைலம் பூசினது. ஓகே, எல்லாரும் வேற வேற ஆட்கள். இன்னொருத்தங்க மரியாள், லாசருவோட சகோதரியாகிய மரியாள் தைலத்தை உடைத்து ஊற்றுகிறார். அப்பதான் யூதாஸ்காரியர் சொல்றாரு, இதை வித்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி. அவங்க இல்லை, இவங்க சரியா, இது வேற ஸ்திரீ. இவரை குறித்து சொல்லுகிறது பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி. பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரணியிலே ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே நின்று கொண்டு அழுது கொண்டு தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலை மயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்களிலே பரிமள தைலத்தை பூசினாள். ரொம்ப தெளிவாக வேதம், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலோட கூட எழுதியிருக்கிறார். அவர் வந்தால் அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்றாளாம். முன்னாடி வருவதற்கு கூட அவளுக்கு வெட்கமாக இருந்திருக்கக்கூடும், அல்லது அவமானமாக இருந்திருக்கக்கூடும். பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டே அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை மொத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கால் முழுக்க பாதம் முழுக்க நனைஞ்சு துடைக்கிற அளவுக்குன்னா எவ்வளோ தூரம் அழுதுருக்கு பால்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை கண்ணீர் வடிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்ணீரினால ஃபுல்லாக நனைஞ்சு பாதம் முழுவதுமாக நனைந்த பிறகு அதை தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை பூசுகிறாள். இது ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெரி டீடைல்டு ஈவெண்ட் ஹஸ் பீன் டோல்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் சொல்லியிருக்கு. அப்போ அந்த பரிசேயன் இன்னொரு நபர், மொத்தம் 3 பேர் தான் இந்த இடத்துல. இந்த சந்துக்கு அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அவர் சொல்லப்பட்ட நபர்கள் 3 பேர். பரிசேயன், அந்த ஸ்திரீ, அந்த அம்மா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பரிசேயன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, இவர் என்ன தீர்க்கதரிசிங்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு செத்து போனவன் உயிரோடு எழுப்பினாரு, பயங்கரமான அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, அழகா பேசுறாரு. ஆனால் தன்னை தொடுகிற ஸ்திரீ யாருன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே சொல்லி கொண்டான், தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சீமோனே உன்னிடத்துல நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவர்? ஆண்டவருடைய ஒரு நீங்கள் இன்னொரு விஷயம் கவனித்தீர்கள் என்றால், கர்த்தர் மிகப்பெரிய சத்தியங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கருகலான சத்தியங்களை கூட, தட்ஸ் வாட் கால்ட் as parables, ஊமைகளாக சொல்லுவது. அந்த காலகட்டத்தில் எது சாதாரணமாக நடைபெறுகிறதோ, எது காமனாக இருந்ததோ அதை வைத்து சத்தியத்தை சொல்லுவது ஆண்டவருடைய இயல்பு. பெரிய பெரிய டிஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கிறாரு. மவுண்ட் ஆன் த செர்மன் ஆன் த மவுண்டன் மாதிரி இந்த யோவான் 16-17 சொல்லப்படுகிற ஆழமான சத்தியங்களையும் சொன்னவர் சாதாரண ஜனங்களுக்கும் புரியும்படியாக சில காரியங்களை சொல்றார். இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒருத்தர் 2 பேருக்கு கடன் கொடுத்துருக்குறான், 2 பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 500,000 கொடுத்துருக்கிறாரு, இன்னொருக்கு 500 dirhams கொடுத்துருக்கிறாரு. கடன் கட்டுறதுக்கு 2 பேர்த்துக்குமே நிர்வாகம் இல்லை, 2 பேர்த்துக்கும் மன்னிச்சிடுறான். யாருக்கு அதிகமாக மன்னித்தான், யாருக்கு அதிகமாக மன்னித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, யாருக்கு அதிகமாக அல்ல. எப்படி கேட்கிறார் பாருங்க, 42 கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்திலே அதிக அன்பா இருப்பான், அதை சொல். சம்பந்தமே இல்லாத மாதிரி கேட்கிறார் கேள்வி. உடனே அவர் சொல்றாரு, சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனில் அதிக அன்பா இருப்பான்.
யாருக்கு 500,000 மன்னிச்சாரோ அவனிடத்துல தான் அதிகமாக அன்பா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியாக நிதானித்தாய். அதில் ஆங்கிலத்தில் யூ ஹாவ் ரைட்லி ஜட்ஜ்டுன்னு இருக்கும். நீ சரியாக நிதானித்தாய். இது உண்மையா பொய்யான்னு ஆண்டவர் சொல்லலை, நீ சரியாக ஜட்ஜ் பண்ணிக்கிற. எஸ், ப்ராக்டிக்கலி சீயிங், யார் இடத்துல அதிகமாக அன்பா இருந்தானோ, யாருக்கு அதிகமாய் மன்னித்தானோ அவனுக்கு அதிகமாய் அன்பா இருப்பான்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த அம்மாட்ட சொல்லி திரும்பி சொல்றார், சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உள்ளே வந்தது முதல் நீ என் கால்களுக்கு கழுவி கொள்ள தண்ணீர் கூட நீ தரவில்லை. See the actions. ஓகே, வழக்கமாக விருந்தினர்கள் வந்தால் யூத பாரம்பரியத்தின்படியாக என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க காலை கழுவுறதுக்கு. இன்னும் நம்முடைய ஊர்கள்லையும் கிராமங்களில் போனாக்கா வெளியில் வச்சு தண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணி காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். இவன் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை கழுவினாள், என் தலை மயிரினால் என் கால்களை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. அதுவும் அவங்களுடைய ட்ரெடிஷன் தான். ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. நீ என்னை சாதாரணமாக முத்தம் செய்யவில்லை, ஒரு விருந்தினராக கூட முத்தம் செய்யவில்லை. ஆனால் இவளோ நான் உள்ளே பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். நீ என் தலையிலே என்ன பூசவில்லை. தலையிலே இதெல்லாமே ஆல் வெல்கமிங் சைன்ஸ், ஷோயிங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஷோயிங் லவ் at normal common people who have come as a guest to their houses. It's a courtesy that is extended to the guests. சாதாரணமாக அன்பு இல்லாமல் இருந்தால் கூட, நான் சாதாரணமாக வருகிற ஒரு உறவினர்களிடத்தில், ஒரு விருந்தினர்களிடத்தில் காண்பிக்கிற ஒரு ஒழுங்கு, ஒரு மரியாதை, அதை கூட அவர் செய்யலை. ஆனால் இவளோ என்னுடைய பாதங்களை பரிமள தைலத்தை பூசுகிறாள். அப்ப நீ சொல்லு, யாருக்கு அதிகமாக அன்பு கூர்ந்தார், யாருக்கு அதிகமாக மன்னித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ இந்த ரெண்டு விதமான நபர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். somebody who thinks that they have everything, who thinks that God has blessed them adequately, தங்களுக்கு தேவையான அளவு கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். அவர்களுக்கு படிப்பு இருக்கிறது, பரிசேயர்கள் நல்ல பதவியிலே இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர்கள், வீடு இருக்கிறது, மற்றவர்களை அழைத்து விருந்து வைக்கக்கூடிய அளவுக்கு சௌகரியமும் வசதியும் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் மக்கள் அன்றாட வாழ்வுக்கு கூட சில தவறான காரியங்களை உள்பட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மக்கள் அல்லது சாதாரணமான சில காரியங்களை செய்து வயிற்று பிழைப்புக்காக, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அந்த விதமான தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக செய்கிறவர்கள் தான் அதிகம், உங்களுக்கே தெரியும். ஸோ திஸ் டைப் ஆஃப் பீப்புள், தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பாடுபட்டு செய்து உழைத்து வாழ்கிற ஒரு கூட்டம் மக்கள். இந்த மக்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவர்களுக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை. அவர்களை தேடி வருகிறவர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக, அவர்களை பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே வருகிறார்கள். இவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு நன்மைகள் ஒன்றும் கிடைப்பதில்லை. இவர்கள் உலகத்தின் பார்வையிலே பெரிய ஆட்களும் கிடையாது, அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆட்கள் அந்த காலகட்டத்தில், கலாச்சாரத்தில். இன்று கூட அப்படிதான். இன்னாருன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்கள வீட்டில் சேர்த்திக்க மாட்டோம், இன்னார் யாருன்னு தெரிஞ்சதுன்னா சபைக்குள்ளே சேர்த்திக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? Still, when we know that he is a known criminal, somebody is coming, we will think twice before taking him into our houses. Yes or no? சேர்த்திக்க மாட்டோம். ரெண்டு கூட்ட மக்கள் ஆண்டவர் டீல் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா டீல் பண்றாருன்ட்டு. What God sees is not the external appearance, not the outward things what you have, not what job or what position, what things we have. What is inside of us is God is seeing. நமக்கு உள்ளே இருக்கிறதை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் உயரமா இருந்தவங்களை பார்த்தாங்க, எலியாபு, ஷம்மா எல்லாம் வராங்க.
இவனெல்லாம் கண்டுக்காத, இன்னொருத்தர் இருக்கிறான், கடைசியாக ஒருத்தர் இருக்கிறான், குட்டியா 7வது பையன், அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு தாவீதை. பார்த்தா இந்த கிரேட்டஸ்ட் சேயிங் ஆஃப் பைபிள் வந்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் மனிதனாக வந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் அதிகமாக அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வைக்கிறார் இந்த இடத்துல. ஸோ ஹி சேஸ், எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான், எவனுக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாக அன்பு கூறுவான். அதர்வைஸ் யாருக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக மன்னிக்கப்படும். யார் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பும் கிடைக்கும் என்கிற ஒரு புதியதான ஒரு நியமத்தை கடவுள் கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல நீங்கள் 1 யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தையும் நிருபத்தையும் யாக்கோபு எழுதின நிருபத்தையும் நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ தான் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி கிடைக்கும். வேத விதமாக சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நாம் நாவினாலும் வார்த்தையினாலும் மட்டுமல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். Our love should not be in our words but in deed and in truth. இனத்தை எதிர்பார்த்து செய்வது அது உண்மையான அன்பு அல்ல, எதிர்பாராமல் செய்வது தான் அன்பு. இந்த நேரத்தில் இறைவனோட அன்பை நீங்கள் பாருங்க. இறைவன் நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்தார். நம்ம ஒன்றுமில்லாமல் விழுந்து கிடந்த நிலைமையிலே நம்மை நேசித்தார். நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளக்கூட யாரும் இல்லாத பொழுது, வேதம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் விதமாக சொல்லுகிறது, உன்னுடைய ரத்தத்திலே கிடந்த உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்றேன் அப்படின்னு சொல்றார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில், உன் ரத்தத்திலே கிடந்த நீ, சாவுக்கு ஏதுவாக கிடந்த நீ, உன்னை நான் வழியிலே பார்க்கும் பொழுது உன்னை சீந்த கூட ஆள் இல்லாமல் நீ கிடந்தாய், உன்மேலே நான் அன்பு கூர்ந்து உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன்னை அலங்கரித்தேன், உன்னை ஜோடித்தேன், உன்னை பொன்னினாலும் வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன், நீ என்னுடையவளானாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அந்த அதிகாரத்தில். ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா, குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த, ரோட்ல அடிச்சு போட்டு திருடர்களால் அடிபட்டு விழுந்து கிடந்த மனிதனை ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஆசாரியர்களும், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நாங்கள் கொயர் பீப்புள் என்று சொல்லிக் கொள்கிற லேவியரும் உதாசீனப்படுத்தி கடந்து சென்ற பொழுது, எங்கேயோ இருந்து வந்த ஒரு சமாரியன் தன்னுடைய சொந்த திராட்சரசத்தை ஊற்றி, தன்னுடைய சொந்த எண்ணெயை ஊற்றி, காயங்களை கழுவி, தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு சென்று பராமரிக்கிற ஒரு அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தகுதியில்லாத ஒருவருக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு தான் அகப்பே அன்பு. அகப்பே லவ் இஸ் காட்ஸ் லவ். கிரேக்க பதத்தில் அன்பு என்று சொல்கிற, நம்ம அன்பு இங்கிலீஷில் வந்து லவ் அப்படின்னு ஒரே வார்த்தைகள் இருக்கும். தமிழில் பாசம், காதல், அன்பு, நேசம் பல வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி ஹீப்ரு கிரேக்கில் 4 வகையாக இருக்குது. அதில் ஒரு வகையான அன்புக்கு பெயர் அகப்பே அன்பு. அகப்பே அன்பு தேவ அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பு. அந்த அன்புக்கு அவன் பாத்திரனே கிடையாது. He is not worthy of the love, but still the love goes to them. The love is extended towards that person. That is called agape love. இப்படித்தான் ஆண்டவர் நம்ம மேலே காண்பித்த அன்பு. அதே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அன்பை நீங்கள் வார்த்தையினாலே மட்டுமல்ல உங்கள் கிரியையினாலே நீங்கள் காண்பிக்க வேண்டும். இந்த சகோதரி செய்தது பார்த்தீங்கன்னா, அவரால் முடிந்தது. நான் நினைக்கிறேன் அந்த பரிமள தைலத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாள் காசு சேர்த்து வச்சிருப்பாங்களோ தெரியல, எதற்காக சேர்த்து வச்சிருந்தாங்களும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு எது மேன்மையாக இருந்ததோ, எது அவர்களிடத்திலே உயர்ந்த பொருளாக இருந்ததோ, எது அவர்களுக்கு மகிமையின் பொருளாக இருந்ததோ, தலைமுடி, பெண்களுக்கு மகிமை தலைமுடின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா, தலைமுடி, அந்த தலைமுடி எதெல்லாம் தனக்கு மேன்மையாக கருதப்பட்டதோ அதை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிற அளவுக்கு காண்பித்த அன்பு, செய்கையிலே காண்பித்த அன்பு. இவன் சாப்பாட்டுக்கு கூப்பிடுறான், அது வந்து வெளிப்பிரகாரமாக காட்டுறான், வா எங்கள் வீட்டில் வா சாப்பிட வா அப்படின்ட்டு. ஆண்டவரும் போறாரு. நான் இந்த அம்மாவுக்கு ஆண்டவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பதற்கு கூட ஒரு தகுதி இருக்கிறதாக அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கு எப்படி ஆண்டவரை கூப்பிடுறது,
நானே ஒரு பாவியாகிய ஸ்திரீ, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற, ஒரு தவறாக பார்க்கப்படுகிற ஒரு பெண்ணாயிற்றே, நான் எப்படி காண்பிக்க வேண்டும்? ஆனாலும் என் அன்பை என் ஆண்டவருக்கு நான் காண்பிக்க முடியும். என் அன்பை நான் ஆண்டவரிடத்தில் காண்பிக்க முடியும். அவருக்கு பின்னாக நான் நிற்க முடியும். அவருக்கு முன்னாக செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவருக்கு பின்னாக நான் நிற்பேன். அவருடைய கால்களை என்னுடைய கரங்களால் கூட தொட முடியாது. எனக்கு என்ன மேன்மையோ, என்னுடைய தலைமுடியை நான் அவருடைய பாதங்களை துடைப்பதற்கு நான் பயன்படுத்துவேன். என்னிடத்திலே உள்ள மிகப்பெரிய வெளியேறப்பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதங்களிலே நான் பூசுகிறேன். அவருடைய பாதங்களை நான் முத்தம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. God is looking for someone who shows their love in action towards God and towards other people. Towards God, how we are showing our love to God. How much time do we spend in the Lord's presence? எவ்வளவு நேரத்தை, யாருக்கு நேரத்தை முதன்மையாக செலுத்துகிறோம்? என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். What priority do we have given in our life, everyday life? How much time and priority do we give to our God? நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்விதான். நான் யாரையும் கையை தூக்கி சொல்ல போறதில்லை. Painful truth is, God deserves your priority and my priority. God deserves your love and my love. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவருக்காக நம்முடைய நேரத்தை கூடவா கொடுக்கக்கூடாது? அவருக்காக நம்முடைய தாளந்துகளை கூடவா கொடுக்கக்கூடாது? அவருக்காக நம்முடைய செல்வங்களை கூடவா கொடுக்கக்கூடாது? Nothing deserves more than God's love to us. God is looking for people who love Him by action. And the second important truth what we are learning here is, ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை குறித்து எழுதியிருக்கும். பாதங்கள், கர்த்தருடைய பாதங்களை குறித்து எழுதியிருக்கும். நீங்கள் வேதத்தில் again 4 சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப வாசிங்க. There is a special place for the Lord's feet. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மரியாளும் மார்த்தாளும் விருந்து செய்யும் பொழுது, மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உணவு பரிமாறி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மரியாள் என்ன பண்றாங்க? பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சாது சுந்தர் சிங் ஒரு முறை சொன்னார், if you want to know about Jesus Christ, read New Testament and Gospels, you will know about Him. But if you want to know Jesus Christ, sit at the Master's feet. The popular saying of Sadhu Sundar Singh. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டை வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களை வாசிக்கலாம், அவரை பற்றி அறிந்து கொள்வீர்கள். அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். இந்த பாதங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. Your position, my position is at the feet of the Lord. Should be at the feet of the Lord. மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை கூட பொறுக்கிக் கொள்ள பாத்திரமற்ற நாய்க்குட்டிகளை விட கேவலமானவர்கள் நாம். ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். நாய்க்குட்டிகளாவது அரண்மனைக்குள்ள வரும், மேசைக்கு கீழே இருக்கும். தினகரன் ஒரு முறை சொன்னார், நான் தெருவிலே சுற்றி கொண்டிருந்த சொறி நாய் என்று. ஐ எம் a stray dog running around in the street. நான் அந்த ஆடியோ வீடியோ கேட்டேன். நான் என்னை என் ஆண்டவர் நேசித்தார், என்னை என் ஆண்டவர் கழுவினார், என்னை இவ்விதமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். How can I return back the love to my Savior? என் நேசருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்த நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி தன்னோடு கூட பந்தியிலே அமரச் செய்த கர்த்தர். உன்னதங்களிலே எபேசியர் 2:6-7 அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்தார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட வீற்றிருக்கிறீர்கள், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 நான் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் சிம்மாசனத்திலே என்னோடு கூட அமரச் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர். Our position God has changed, but the place which you and me should prefer is at His feet. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் எதுவென்றால் கர்த்தருடைய பாதம். இதை
What made Jesus to weep was, நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, மரியாள் வந்து அவர் பாதத்திலே விழுந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறாள். மார்த்தாள் சும்மா சொல்றாங்கன்னு தான் இருக்கும். நீங்க பைபிள் அப்படி தான் இருக்கும். யோவான் 11 மரியாள் fell at the feet of the Lord and say this word, Jesus wept. If you choose to be at the feet of the Lord today, you surrender your everything at his feet. You surrender your every single thing of your being. நம்முடைய வாழ்வின் சகலத்தையும், நம்முடைய வாழ்வின் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கும் பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடு அங்கே வெளிப்படும். That is why he is insisting on the feet 3 times. The Lord says, இவள் என் பாதங்களை கழுவினால், தன் தலைமயிரினால் என் பாதங்களை துடைத்தால், பரிமள தைலத்தினால் என் பாதங்களை பூசினாள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஒரு ரகசியம். உங்களுக்கும் எனக்கும் உன்னதமான, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. That is the one way or the most important way to show the love to the master. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கான, அவருக்கு நம்ம எதையுமே செய்ய முடியாது, அவரை தாண்டி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை நாமே அர்ப்பணிப்பது தான், நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது தான், நம்மை நாமே நம்முடைய நேரத்தை அவருடைய பாதத்திலே செலவிடுவது தான் அவரிடத்தில் காண்பிக்கிற அன்பு. அந்த அன்பு 2 காரியங்களை அவளுக்கு வெளிப்படுத்துகிறது. நான் இதோடு முடிக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எரிய கடவன் சொல்லி சொல்றார். He didn't allow anyone to touch that lady. They were waiting with stones to stone her. பெரிய கற்களோடு நிற்கிறாங்க அவரை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லிட்டு. ஒன் வே ஜட்ஜ்மெண்ட். அவளோடு செய்த பாவம் செய்த மற்ற ஆணை விட்டு விட்டு அந்த பெண்ணை மட்டும் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். It's a social injustice. But the Lord Jesus Christ look after each and every person's justice in a personal way. She is not the only person to be punished. Right? ஆண்டவர் சொல்றார், உங்களில் எவன் பாவம் இல்லாத இருக்கிறானோ அவன் முதல் கல்லை போடுன்னு சொல்றார். இந்த பெண்ணுக்கும் பரிசேயனும் அங்கே கூடியிருந்தவர்களும் வைத்திருந்த அந்த கண்ணோட்டத்தை கர்த்தர் ஒரே வார்த்தையில மாற்றி போட்டார். இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. Sins are forgiven at the feet of the Lord. The second thing, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Forgiveness at the feet of the Lord. Salvation at the feet of the Lord. சமாதானத்தோட போ. Peace at the feet of the Lord. When you come to the feet of the Lord to show your love to the Lord Jesus Christ, your heavenly Father, your Lord and Savior, உங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறும்படியாக தீர்மானிக்க வேண்டும். அவர் தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே பரிமள தைலத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் அந்த பெண். We have to show our love by our action. வந்து ஆக்ஷன்ல நடத்தி காண்பித்தால் அவள் பெற்றுக்கொண்டது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானம், நித்திய ஜீவன். நமக்கு தெரியல, ஒரு காலத்தில் அவள் ஒரு ஊழியக்காரியாக கூட மாறி இருந்திருக்கலாம். We don't know. many people, வேதம் சொல்லவில்லை யாரெல்லாம் அதற்கு பின்னாக செய்தார்கள் குறித்ததான சத்தியம் நமக்கு இல்லை, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் இல்லை, அல்லது அட்லீஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற பைபிள் இல்லை. But this is how the people, the Lord deals with you and me today. இன்றைக்கு கூட இந்த கேள்வியோடு கூட நான் முடிக்கிறேன். The Lord has forgiven us. The Lord has saved us. The Lord has redeemed us. சேற்றிலும் உளையான சேற்றிலும் குழியிலும் பாதாள படுகுழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். நம்ம மேல அன்பு செலுத்தினார். நாம் எப்படி அவருக்கு திரும்பி அன்பு செலுத்த போகிறோம்? How are we going to show the love back to the Master? Only way as here, choose him as your number one priority. Choose your time to give to him as your major priority of your life. Let him be your number one in your life. That's all. That's all we need. That's all we need in our life. Spiritual life, material life, worldly life, family life, your future, your
eternity decides on only one thing, my brother, my sister, to be at the feet of the Lord Jesus Christ, to make him as your number one priority. இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நான் முதலிடத்தை கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களிலே காத்திருப்பதை நான் முதலிடமாக கருதுகிறேன். ஆண்டவரே, இதை நம்ம எடுத்து ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.